வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயருக்கு லக்ஷ்மணா அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 10ஆம் தேதியிலேருந்து 16ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறது தாங்க, லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்கறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குற மகர ராசிக்கான பலன்களை பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அப்புறம் உங்கள் வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். ரிஷபராசி. ஸோ ரிஷபராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி சுக்கிரன் வந்து 6ஆம் அதிபதி 11இல் இருக்கும். பெரிய லாபங்கள், சந்தோஷங்கள், குதூகலங்கள், வேலையில் நல்ல வெற்றி கிடைக்கிறதுக்கான இப்படிலாம் இருக்குது. பணம் ரொட்டேஷன்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து இருக்கிற சின்ன சின்ன கருத்து பேதங்கள் வந்தாலும் நல்ல சந்தோஷமாக குதூகலமாக இருக்கிறதுக்கான இப்படிலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. அது வந்து ஒரு நல்ல விஷயந்தான். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2 மற்றும் 5ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ஆம் இடத்துல இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் கவனம் தேவை. அதீதமான லாபகத்திற்காக கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கும், கொஞ்சம் பார்த்துக்கணும். குழந்தைகளோட விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. 3ஆம் அதிபதி. ஸோ 3ஆம் அதிபதி சனி, சந்திரன் வந்து சிறப்பான விஷயங்கள். ஸோ நல்ல ஒரு சிறுதூர பிரயாணங்கள், வீடு, சொத்துக்கள் சம்மந்தமான விஷயம், குழந்தைகள் விஷயங்கள் நல்ல சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 4ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 4ஆம் அதிபதி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9இல் இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு நல்லா இருக்குது. ஸோ அது வந்து 4, 9 நாளே வந்து ஒரு திரிகோணமும் கேந்திரமும் இருக்கும்போது நல்ல ஒரு அதிர்ஷ்டங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ ஒரு நல்ல சிறப்பான விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துரும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது தேவையான வருமானங்கள், ஸோ சொத்துக்கு சம்மந்தமான விஷயங்கள், அப்பா அம்மாவுடைய சொத்துக்கு சம்மந்தமான விஷயம், சிறப்பான ஒரு வருமானங்கள், நல்ல ஒரு ஏற்றங்கள் வருவதற்கான ரொம்ப நல்லாயிருக்கு. 5ஆம் அதிபதியான புதன் சொல்வது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து 9லேருந்து 10க்கு வருகிற காலகட்டத்தில் வந்து கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயங்கள் மிக மிக கவனமாக இருக்கணும். ஸோ அதை வந்து ஏதாச்சும் வந்து பெரிய ரிஸ்க் எடுத்து எதாவது பண்ண போனீங்கன்னா மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு காலகட்டங்கள் கொஞ்சம் பண்ணுற வேலையை பண்ணிட்டு வரலாம். பட் அதீதமாக இன்வெஸ்ட்மெண்ட்டோ பெரிய ஒரு முதலீடு போட்டு ஏதாச்சும் ரிஸ்கில் எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 6ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து 6ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து உச்சமாக 11இல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல ஒரு லாபங்கள், அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அங்கீகாரம் உள்ள ஒரு வேலை கிடைக்கிது. புதிய வேலைக்கு முயற்சித்திங்கன்னா நல்ல ஒரு அங்கீகாரத்தோட பெரிய ஒரு போஸ்டிங்கில் போய் உட்காரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயம். நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அது ஒரு நல்ல விஷயந்தான். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 7ஆம் அதிபதி. ஸோ 7ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 7ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 2இல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுவும் ராசியிலே வந்து குரு இருக்கும்போது சிறப்பான பலன்கள் எல்லாம் வந்து வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. பட் இருந்தாலும் அது 8ஆம் அதிபதியாகவும் சில நேரங்கள் வந்து தேவையில்லாத தர்க்கங்கள், கொஞ்சம் பேராசைப்படுற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஏன்னா 8ஆம் அதிபதி என்பது பெரிய லாபங்களுக்காக ஒரு பேராசைப்பட்டு அதனால் ஒரு சின்ன ஒரு மன ஸ்ட்ரெஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்கனால அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 9ஆம் அதிபதியான சனி வந்து 10இல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள், நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அப்பா சார்ந்த விஷயங்களில் வந்து உங்களுக்கு பெரிய லாபங்கள், நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயந்தான். இருந்தாலும் அது குருடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் மூத்த சகோதரரோ மற்றபடி வந்து கொஞ்சம் நண்பர்களாலும் சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரதுக்கான கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 10ஆம் அதிபதி. ஸோ 10இல் வந்து சனி வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கிறாங்க. ஸோ அது நல்ல விஷயந்தான். ஸோ அதில் வந்து எந்த மாற்றமும் இல்லை. பட் இருந்தாலும் வந்து தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து 9இல் இருக்கும்போது கொஞ்சம் வந்து அந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து 9ஆம் அதிபதி என்பது கொஞ்சம் பாதகஸ்தானம் இருக்குது. ஸோ பாதகஸ்தானமாக இருக்கும்போது கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 11ஆம் அதிபதி. ஸோ 11ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து குருவாக இருந்து அது ராசியிலேருந்து 8ஆம் அதிபதி பெரிய லாபங்களுக்காக பெரிய ரிஸ்க் எடுக்காமல் இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ மற்றபடி நாங்கள் இதுவரை பார்த்தது வந்து பொது பலன்கள். இப்போ பார்க்க போகிறது தசாபுக்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தசாபுக்தி பலன்கள் வந்து ரிஷப லக்னமாக இருந்து சூரிய தசாபுக்தி வந்து சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 16ஆம் தேதி மேலே 11இல் வராருங்க. ஸோ இப்போ இருந்தாலும் இப்போ வந்து இருக்கிறது 9ஆம் இடம். ஸோ 9ஆம் இடத்துல வந்து என்ன மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தும் அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து பூமி, சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள், அப்பா அம்மா விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப பாசிட்டிவாக நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அது நல்ல விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது ரிஷப லக்னமாக வந்து சந்திர தசாபுத்தியில் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பூச நட்சத்திரத்தில் வந்து ஸ்டார்ட் ஆகிற இந்த வாரம். ஸோ சிறப்பான பலன்கள், எதுவுமே நெகட்டிவான பலன்கள் எதுவுமே கிடையாது. புதிய ஒப்பந்தங்கள், வீடு சம்பந்தமான விஷயங்கள் சிறப்பாக முடிவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அப்புறம் ரிஷப லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தினர். செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ஆம் அதிபதி 2இல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சியில் சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதனால் ரொம்ப சிறப்பான விஷயங்கள். பட் இருந்தாலும் அது குருடைய சாரத்தில் போகும்போது அவர் வந்து 8ஆம் அதிபதியாக வந்து செயல்படும்போது கொஞ்சம் சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லை பேச்சில் வந்து கொஞ்சம் வந்து பிடிவாதம் இருக்கும் நமக்கு. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் தளர்த்திக்கிட்டிங்கன்னா போதும் எல்லாமே சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது
உங்களுக்கு ரிஷப லக்னமாகிறது ராகு தேசம். ராகு வந்து 11ல் இருக்காருங்க. ஸோ ராகு 11ல் இருந்து நல்ல சிறப்பான பலன், நல்ல விஷயம், தொழில் ரீதியான விஷயம், நல்ல கொஞ்சம் அலைச்சல் தான், நல்ல லாபங்களை தருவதற்கான ரொம்ப நல்லாயிருக்கு. ரிஷப லக்னமாகிறது குரு தேசாபதம். குரு வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் அதிபதியாக இருந்து அவர் ராசியிலே இருக்கும்போது நண்பர்கள் மூத்த சகோதரரால் கொஞ்சம் சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரும். புதிய ஒப்பந்தங்களில் வந்து கையெழுத்து போகிறதுக்கு முன்னாடி 1க்கு 4 வாட்டி யோசிச்சு இப்போ கையெழுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்து வீட்டுக்கார இளைய சகோதரர் சார்ந்த விஷயம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். மற்றபடி ரிஷப லக்னமாகிறது சனி தேசாவது. சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ல் இருக்கார், நல்ல ஆட்சி பலத்தோடு இருந்து அவர் வந்து குருடைய சாரத்தில் இருக்கும். புதிய தொழில் வாய்ப்புகள் வருவதற்கான இப்போ ரொம்ப நல்லா இருக்குது. பட் இருந்தாலும் அது குருடைய சாரத்தில் இருக்கும் ஒரு 2-3 மாதம் கழித்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான விஷயங்களை ஈடுபடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா சனி பயிற்சிங்கிறது ஏற்பட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு சில நல்ல மாற்றங்கள், நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள். அதுவரை கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ரிஷப லக்னமாகிறது புதன் தசாபதி. புதன் வந்து 2-5ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ல் இருக்கார். ஸோ அவர் 10க்கு வந்துடுறார். இந்த மிட் ஆஃப் தி வீக்லேயே வந்து 10க்கு வரும்போது என்ன மாதிரி விஷயங்களே பண்ணுவார் போது 5ஆம் அதிபதி வந்து 10க்கு வரும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் அதீதமான ஆசைகளை ஏற்படுத்தி மற்றவங்க நம்மளை வந்து ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகள், அகலக்கால் வச்சு கொஞ்சம் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் பார்த்தா ரிஷப லக்னம் வந்து கேது தேசம். கேது வந்து 5ல் இருக்கும்போது குழந்தை கொஞ்சம் வெடுக்கெடுக்குன்னு பேசுகிற மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் அது வந்து 9ல் இருக்கும்போது அப்பாவுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்தும். ஸோ வெளிநாடு வெளியூர் பிரயாணங்கள் இருக்கும், கொஞ்சம் மனசில் வந்து சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் வருவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் ரிஷப லக்னமாக வந்து சுக்கிர தசாபதி என்று சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உச்சமாக 11 இருக்கார். ஸோ 6ஆம் அதிபதிக்கு வந்து உச்சமாகும்பொழுது வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள்லாம் இருக்குது. ஸோ ஏதாச்சும் வந்து போட்டி பந்தயங்களில் வெல்வதற்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ பெரிய ஒரு லாபங்கள், பெரிய ஒரு போஸ்டிங் கிடைக்கிறது, கேட்ட இடத்துல கடன் கிடைக்கிறதுக்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ மற்றபடி என்னங்க, நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்களாக இருக்கணும். ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து நம்ம சொல்கிறது என்னென்னா, உங்கள் ஜாதகத்தில் ராகு கேது. ஸோ ஜென்ரலாகவே வந்து ராகு கேது வந்து ஒரு கர்மிக் கிரகங்கள். ஸோ ஒரு கர்மாவை தாங்கி வருகிற ஒரு கிரகமாகத்தான் ராகு கேதுகள் இருக்கும். ஸோ அது என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ ராகு கேதுகள் வந்து ஜென்ரலாக வந்து என்ன மாதிரி விஷயம் பண்ணுன்னா, அதாவது வந்து ஒரு நீங்கள் வந்து ராகுன்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே அது வந்து காலபுருஷனுக்கு வந்து 3, 7, 11ங்கிற ஒரு கட்டத்தை தாங்கி தான் வருது. அப்போ என்ன சொல்ல வருதுன்னா, இது காம ரீதியான, இது காம திரிகோணம்னு சொல்லும். ஸோ காம ரீதியாக நம்ம முன்னோர்கள் செய்த தவறுகளையும் அவங்க வந்து காமம் ரீதியான செய்த வந்து எவ்வளோ பெரிய பிழைகளையும் வந்து நமக்கு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை கொண்டாந்து வச்சு செய்கிறது தான் வந்து ராகு. கேதுங்கிறது வந்து 1, 5, 11ங்கிற ஒரு காலபுருஷனுக்கு 1, 5, 9ஐ தாங்கி வரும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை கருக்கலைப்பு, குழந்தை சம்பந்தமான விஷயங்கள் நடந்த இன்னல்கள், அது மட்டும் இல்லை தன்னுடைய சுயநலத்துக்காக இவங்க பண்ண அட்டூழியம், குரு துரோகம், அது மட்டும் இல்லாமல் வஞ்சனையாக சொத்தை பிடுங்கிறது, நம்ம வம்சம் நல்லா இருக்கணுன்றதுக்காக இன்னொரு வம்சத்துக்கு எடுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபடுறதுனால வர பிரச்சனைகளை சொல்கிறது. அதை பொருள் ரீதியான விஷயங்களை மற்றவனை டார்ச்சர் பண்ணி எடுக்கிறதை வந்து சொல்கிறது வந்து கேது. ஸோ இந்த ராகு கேதுகள் வந்து 2 விஷயம். ஒன்று வந்து ராகு வந்து உடல் ரீதியான சுகத்துக்காகவும் உடல் ரீதியான விஷயத்துக்காக பண்ணுற கர்மாக்களை கொண்டு வர்றது ராகு, பொருள் ரீதியான விஷயங்களான கர்மாக்களை கொண்டு வருவது வந்து கேது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 ஆஸ்பெக்டில் தான் வந்து வேலை செய்யும். ஸோ அதில் வந்து நம்ம தாத்தா முப்பாட்டை ஏதாச்சும் வந்து ராகு ஏடா கூடமாக மாட்டியிருக்குன்னா ஸோ அது வந்து நம்மளை எஃபெக்ட் பண்ணுறது, நம்ம ஜாதகத்தில் ரிஃப்ளெக்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ராகு வச்சு ரிஃப்ளெக்ட் பண்ணணும். அதே மாதிரி வந்து சொத்துக்கள் அபகரிக்கிறது, குழந்தைகளை வந்து கருக்கலைப்பு பண்ணுறது, என்னுடைய உடல் சுகத்திற்காக நான் மற்றவனை போய்ட்டு டார்ச்சர் பண்ணது, எனக்கு சொத்து வேணும் அது வேணும், பொருட்பற்றான விஷயங்களை வந்து மற்றவனை டார்ச்சர் பண்ணதெல்லாம் சொல்கிறது வந்து உங்களுக்கு வந்து அந்த கேது வந்து அந்த இடத்துல வந்து உங்களை வந்து டார்ச்சர் பண்ணுங்கிறது தான் உண்மையான விஷயம். இதில் வந்து மேஜராக எது எஃபெக்ட் பண்ணும்போது குரு கேது. ஸோ குரு கேது வந்து ஒரு ஜாதகத்தில் வந்து குரு நட்சத்திரத்தில் வந்து கேது வர்றது, அது குரு கேது ஒன்றா இருக்குது, குரு பார்வையில் கேது இருக்குது. ஸோ இந்த மாதிரி குரு கேது காம்பினேஷன்ஸ் இருந்ததுன்னா அவனுக்கு வந்து எதுவுமே ஒரு டிசைடிங் அத்தாரிட்டி எடுக்க முடியாது. அவன் ஏதோ ஒரு ட்ராப்பில் மாட்டுற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறவங்களுக்கு வந்து என்ன பண்ணணும்னா, சித்தர் வழிபாடு தான் ரொம்ப சிறப்பு. ஸோ அப்போ வந்து பௌர்ணமிகளில் வந்து அந்த சித்தர் வழிபாடுகளை பண்ணும்போது சிறப்பான பலங்கள் அவங்க வந்து அதுலேருந்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். டெய்லியும் வந்து சித்தரை நினைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது ஒன்று தான் அதோடைய பரிகாரம். அது மட்டும் இல்லாமல் சனிக்கேது, இது வந்து தொழில் ரீதியான விஷயங்கள் ஒரு முடக்கங்களையோ நமக்கு வந்து அடுத்த கிளாரிட்டி கிடைக்காத விஷயத்தை பண்ணும். ஸோ அப்போ வந்து என்ன பண்ணணும்னா, நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு காவல் தெய்வங்களை வழிபாடு பண்ணணும். கருப்பண்ணன், கருப்பசாமி இந்த மாதிரி விஷயங்களை வழிபாடு பண்ணும்போது கொஞ்சம் அந்த ஒரு கட்சான தெய்வங்களை வழிபடும்போது ரொம்ப சூப்பரான பலன்களை கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு வந்து உங்கள் ஜாதக ரீதியாக என்ன தெய்வம் வருதோ இல்லை உங்கள் குலதெய்வத்தை வந்து வழிபடாமல் விட்டிங்கன்னா அந்த சனிக்கேதுடைய தொடர்பு வந்துடும். குலதெய்வத்துக்கு சரியான விஷயம் பண்ணலைனாலும் உங்களுடைய வம்சாவளியில் வந்து சனிக்கேதுடைய தொடர்புகள் வந்துடும். ஸோ அதை நீங்கள் சரி பண்ணிட்டீங்கன்னா உங்கள் லைஃப்பில் வந்து
தொழில் ரீதியான விஷயங்கள் அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ இதை கண்டிப்பாக வச்சு பாருங்கள், சிறப்பாக இருக்கும். ஓகேங்களா? இது வந்து நீங்கள் வந்து கரெக்டான அஸ்ட்ராலஜிட்ட வந்து செக் பண்ணி பார்க்கும்போது இதுக்கான விடை கிடைக்கும். இதை நீங்கள் கிளியர் பண்ணிங்கனாலே லைஃப்பில் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளை ரொம்ப சிறப்பாக ஏற்படுத்தும். உங்களது அடுத்த வம்சாவழிகள் இந்த மாதிரி தோஷங்கள் வந்து விடுபடுறதுக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் சொல்லிட்டு உங்களோட விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.